இந்த இருமுனை போட்டி என்பது திமுக அதிமுக தான் இருக்க முடியும். மற்ற கட்சிகள்லாம் பெரிய அளவுல உருவாகும், ஆனால் மூன்றாவது சக்தியாக நீடிக்க முடியாமல் தடுமாறும். மூன்றாவது சக்தியாகத்தான் அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். ஆனா சொல்லிக் கொள்கிற போது முதன்மை சக்தி என்று சொல்லிக் கொள்வார்கள். இப்ப அந்த இடத்துக்கு தான் தாவேகா வந்திருக்கு. நான் தான் எம்ஜிஆர், நான் தான் ஏடிஎம்கே, நான் தான் அண்ணா கொள்கையை பரப்ப வந்தேன் அப்படின்னா அவரா சொல்லிக்கிறார். ஆனால் களம் அப்படி இல்லை. அறிவாலயத்தின் வாசலிலே அனைத்து கட்சிகளும் காத்து கிடக்கிறார். ஆனா டெல்லியில போய் எல்லாத்தையும் முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கிறது ரொம்ப பரிதாபகரமான சொல்ற தற்கொலைத்தனம் தான். இதுவும் நீங்க அமித்ஷா முடிவு செய்கிறார், மோடி முடிவு செய்கிறார் என்கிற நிலைமையை காட்டினாலே அது அதிமுகவின் வீழ்ச்சிக்கு தான் பயன்படும். சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக இருந்தபோது பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல தோத்து போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. தலைமைக்கு அவர் தகுதியின் அடிப்படையிலே வந்தவர் அல்ல. அவருக்கு வேண்டுமானால் சசிகலாவை எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு இன்னைக்கு மாத்தி பேசலாம். அவர் எப்படி அடிபணிந்தாரு, எப்படி தவறு, எப்படி அந்த பதவியை கைப்பற்றினாரு, அவர் வளர்ந்த விதம் அனைவருக்குமே தெரியும். இருக்கிற பயம் பலவீனம் இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவங்க எல்லாரையும் எடுத்து போட்டுக்கிறாங்க. யார் பலவீனப்பட போறா? தென் மாவட்டங்களிலே ஓபிஎஸ் போய் திமுக சேர்றாருன்னா அங்க முக்குளத்தூருடைய வாக்கு வங்கியில கணிசமான வாக்கு வங்கி அவர் பிரிச்சுருவாரு. சீமானை பொறுத்தவரையில அவர் நம்பகத்தன்மை அற்றவர். தேர்தலில் 2 பேர் அழிவு சக்தி அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் இருக்கும். நான் வீட்டுக்கு வீடு தாய் மாமன் சீர் கொடுப்பேன்னு சொன்னார்ல, அவர் ஆட்சிக்கு வரப்போறது இல்லைங்கிறதுனாலயே அதிரடியா எதை வேணாலும் சொல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் நெருங்கிடுச்சு, எல்லா கட்சிகளும் கூட்டணி உறுதி செஞ்சுட்டு தொகுதி பங்கீடு அந்த மாதிரி இது விஷயத்துக்கு வந்துட்டாங்க. இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த தேர்தலை? எப்பொழுதுமே இருமுனை போட்டியாகத்தான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் என்பது நெடுங்காலமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. காங்கிரஸை வீழ்த்தியதற்கு பின்னால் திமுக ஒரு வளர்ச்சி நிலைக்கு போய்கொண்டிருந்த போதே அதிமுக 72 தோன்றிவிட்டது. அண்ணாவினுடைய மறைவுக்கு பின்பு அந்த கட்சி உடைந்து அதிமுக தோன்றிவிட்டது. ஒரு தேசிய கட்சியா ஒரு திராவிட கட்சியா என்கிற ஒரு தேர்தல் யுத்தம் என்பது எப்படி மாறிவிட்டது என்றால் 2 மாநில கட்சிகளுக்கான போட்டியாக மாறிவிட்டது. அந்த முதன்மை சக்தியில இருந்து இறங்கிய 2வது சக்தியாக இருந்திருக்க வேண்டிய, எதிர்கட்சியாக இருந்திருக்க வேண்டிய காங்கிரஸ் கட்சி அந்த இடத்தையும் இழந்து 2 மாநில கட்சிகளின் தோள்களிலே சவாரி செய்தால்தான் இந்த அரசியல் பயணம் நிகழும் என்பதற்கான ஒரு வாய்ப்பாக மாற்றிக்கொண்டு விட்டார்கள். காலம் அப்படி ஒரு வாய்ப்பே இருந்தது. ஏன்னால் காமராஜருடைய மறைவு 75. அப்போ அதற்கு பின்பு அவங்களுக்கு ஒரு பெரிய லீடர்ஷிப்பை அவங்க கட்டமைக்க முடியல. எம்ஜிஆர் என்கிற மாபெரும் மாய வசீகரம் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு விஜயை பார்த்துருக்காங்க இல்லையா? விஜயை விடங்க 100 மடங்கு வசீகரம் அவருக்காக எப்படியெல்லாம் காத்து கிடந்தார்கள்னா, என்னுடைய குழந்தை பருவத்தில் எனக்கே ஒரு அனுபவம் இருக்கு. எங்க அப்பா என் கையை பிடிச்சிக்கிட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தை 3ஆக பிரிக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம்னு பிரிக்கிறாங்க. சிவகங்கைக்கு அந்த மாவட்டத்தை திறப்பு விழாவிற்கு எம்ஜிஆர் வருகை தருகிறாருன்னு காலையில் போய் நாங்கள் நின்றோம். நடுராத்திரெல்லாம் கடந்து அடுத்த நாள் தான் வந்தார். கூட்டம் கலையாமல் நின்றது. அப்படிப்பட்ட மாய வசீகரமான ஒரு பெரும் தலைவர் எம்ஜிஆர். அப்போ அந்த இருமுனை போட்டி என்பது திமுக அதிமுக தான் இருக்க முடியும். மற்ற கட்சிகள்லாம் பெரிய அளவில் உருவாகும், ஆனால் மூன்றாவது சக்தியாக நீடிக்க முடியாமல் தடுமாறும். அப்படி முதலில் தோன்றியது பாமக, அதற்கு அடுத்த கட்டத்திலே தோன்றியது மதிமுக வைகோ, அதற்கு அடுத்து தோன்றியது தேமுதிக விஜயகாந்த், அதன் தொடர்ச்சி 3வது பெரிய சக்தி நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி சீமான். இப்ப அந்த இடத்துக்கு தான் தாவேகா வந்திருக்கு. 3வது சக்தியாகத்தான் அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். ஆனா சொல்லிக் கொள்கிற போது முதன்மை சக்தி என்று சொல்லிக் கொள்வார்கள். எல்லாருமே தங்களை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நாங்க தான் பெஸ்ட், நான் தான் டாப்பு, மீதி எல்லாம் டூப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி அவங்களா சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி, டிவிகே டிஎம்கே அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி 75 வருஷமா கட்சி வளர்த்தவனும், எமர்ஜென்சியை பார்த்தவர்கள், எம்ஜிஆரை பார்த்தவர்கள், மிக நீண்ட வரலாறு கொண்ட திமுகவும்
ஒரு ஏறத்தாழ வந்து 72 தோன்றிய அதிமுக, அதுவும் அரை நூற்றாண்டை கடந்துருச்சு. அதுக்கு ஒரு 54 வருஷம் வரலாறு இருக்கு. அப்ப அதிமுகவும் ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலான கட்சி, 6 முறை ஆட்சி அமைத்த கட்சி. அப்ப அந்த கட்சி வந்து களத்திலே இல்லைன்னு இவங்களா சொல்றாங்க. சொல்லிட்டு நாங்க தான் இருக்கோம், நான் தான் எம்ஜிஆர், நான் தான் ஏடிஎம்கே, நான் தான் அண்ணா கொள்கையை பரப்ப வந்தேன் அப்படிலாம் அவராக சொல்லிக்கிறார். இந்த மோனோ ஆக்டிங்கில் இருக்கிறவன் அவனே எல்லாத்தையுமே செய்யறான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிக்கிறார். ஆனால் களம் அப்படி இல்லை. இந்த இந்தியா மொத்தத்தையுமே ஆட்சி செய்யக்கூடிய பாஜக போன்ற கட்சிகளே அதிமுகவினுடைய தயவு இல்லாமல், இத்தனைக்கும் அவர்களால் எஸ்ஐஆர்ல முறையீடு செய்ய முடியும், தேர்தல் ஆணையத்தை தங்கள் கட்சியின் கிளைக்கழகமாக மாற்றிக்கொள்ள முடியும், விசாரணை அமைப்புகள் மூலமாக சிபிஐ யார் வீட்டுக்கு வேணாலும் அமலாக்கத்துறையை அனுப்ப முடியும், ஐடி ரைடு விட முடியும் என்று இந்தியா மொத்தத்தையுமே தலைகீழாக புரட்டி போட்டு ஜனநாயகத்தை வந்து சவுக்கடி கொடுத்து கொண்டிருக்கிற பாஜக, அதிமுக தயவு இல்லாமல், எடப்பாடியின் சம்மதம் இல்லாமல் காலுன்ற முடியலைங்கிறதான் கலகதார்த்தம். அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப 4 முனை போட்டி, இன்னும் பெருந்தன்மையோட சொல்றதுன்னா 5 முனை போட்டி. ராமதாஸ் சசிகலாலாம் ஒரு அணியா இருக்காங்க. ஜனநாயகத்துல எல்லாருக்குமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஓட்டு தான். பிரதமருக்கும் ஒரு ஓட்டு தான், முதலமைச்சருக்கும் ஒரு ஓட்டு தான், எனக்கும் ஒரு ஓட்டு தான், உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். அவர்களும் ஏதோ ஒரு வகையில அவர்கள் சமூக வாக்கு வங்கியை 2 பேருமே ஜாதியை நம்பி நிற்கிறாங்க. வன்னியர்கள் வாக்கு வங்கி என்னை தாண்டி போக முடியாது அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு. என்னை தாண்டி வந்துருவியா நீ ஏடிஎம்கே, நான் பார்த்து உன்னை உருவாக்கினேன், நீ என்னையவே கொல்ல பார்த்த நீனு அப்படின்னு சசிகலா சவால் விடுறாங்க. அப்ப ஏறத்தாழ வலுவான 4 முனை போட்டியோட சேர்த்து இன்னொரு போட்டியும் இருக்கு. இதுதான் கல யதார்த்தம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது வந்து இந்த கூட்டணி கட்சிகள். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து பாஜக மாதிரியான ஒரு தேசிய கட்சி வந்து அதிமுகவோட துணை இல்லாம நிக்க முடியல அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆனா அதிமுக தான் பிஜேபி கிட்ட நிக்குது அப்படின்ற மாதிரி தானே தெரியுது அவங்களுடைய நடவடிக்கைகள். ஏன்னா முதல்வர் வேட்பாளர் யாருன்னு கேட்கும் போது எடப்பாடியோட பேரை வந்து எந்த மேடைகள்லையும் சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயம் எல்லாம் பார்க்கும்போது அதிமுக அடிப்பணிஞ்சு போதா, ஏற்கனவே கட்சி உடஞ்சு போச்சு மொத்தமா, ஆனா இல்ல நாங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறோம்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரியான செயல்பாடுகள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தா வந்து அமையும் அப்படின்ற ஒரு கேள்வி. அறிவாலயத்தின் வாசலிலே வந்து அனைத்து கட்சிகளும் காத்து கிடக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி வந்து மல்லு கட்டினாலும் என்னதான் வந்து சண்டை போட்டாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் நீரடித்து நீர் விலகாது என்று சொல்வதை போல கடைசியில் அங்கேதான் சரணடைஞ்சாங்க. தாவேகாவை காட்டி காட்டி இங்கு சீட் பேரத்தை உயர்த்தி கொள்ளத்தான் பயன்படுத்தி கொண்டார்களே தவிர தாவேகா பக்கம் உண்மையிலே யாருமே போகலைல. அப்ப அறிவாலயத்தினுடைய வாசலிலே தான் அனைத்து கட்சிகளுக்குமான அந்த பங்கீடு, தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது, சீட் ஷேரிங்கிறது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அவங்களும் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ அதுக்காக ராகுல் காந்திட்ட ஒரு 8 போய் டெல்லிக்கு போயிட்டு வந்துடுறேன், போய் நான் எத்தனை சீட்டு கொடுக்கணும்னு பார்த்துட்டு வர்றேன் இன்னும் ஸ்டாலின் சொல்ல போகிறதில்ல. இல்லை திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட அப்படி சொல்ல போகிறதில்ல. ஆனால் டெல்லியில் போய் எல்லாத்தையும் முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கிறது ரொம்ப பரிதாபகரமான, ஆளுமை பண்பற்ற, தலைமை பண்பற்ற, ரொம்ப ரொம்ப அதாவது தாவேகாவுக்கு சொல்ற தற்கூரித்தனம் தான் இதுவும் தற்கூரித்தனம் தான். ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு இடத்துல இருக்கு. ஆனா களத்திலே அதிமுக இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமா வந்து களத்தில் அதிமுக இருக்கு. குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவுக்கு கொடி வளர்க்கிறது. கிளைக்கழக செயலாளர்களோ வட்டக்கழக செயலாளர்களோ ஒன்றிய செயலாளர்களோ ஒரு இடத்துல கூட இல்லைன்னு சொல்லுகிற நிலைமை வந்து அதிமுகவுக்கு இல்லை. அது பலமுறை ஆட்சி செய்தது மட்டுமல்ல, அது பெரிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு வெகுஜன இயக்கம். சரியாக சொன்னால் திமுகவை விடவும் பெரிய வெகுஜன இயக்கமே அதிமுக தான். திமுக ஒரு கொள்கை சார்ந்து, இயக்கம் சார்ந்து அவங்க நடக்கிறதுங்கிறது அது ஒரு இராணுவ கட்டமைப்பு மாதிரி. இது ஒரு கட்டுக்கடங்காத கட்டமைப்பு. இது வந்து இதுவும் ஏறத்தாழ வந்து ஒரு பெரிய தாம் தோன்றியான ரசிகர் கூட்டம் தான் கடந்த காலங்களில். அதனால அந்த கட்சி தான் தனிப்பெரும்பான்மை பெறும், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் நம்பிக்கையாக இருக்காரு. ஆனால் அவரை இவர்கள் மிரட்டி பணிய வைப்பதில் இவர்கள் ஒரு வித்தை காட்டுகிறார்கள். நீங்கள் அமித்ஷா முடிவு செய்கிறார், மோடி முடிவு செய்கிறார் என்கிற நிலைமையை காட்டினாலே அது அதிமுகவின் வீழ்ச்சிக்கு தான் பயன்படும், அதிகார மையத்துக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு தான் பயன்படும். எனக்கு தெரிந்து பல நாடாளுமன்ற தேர்தல்களில் மோடி படத்தை மூடி வைத்ததை நான் பார்த்திருக்கிறேன். தேர்தல் அலுவலகம்னு சொல்லி
அங்கங்கே சின்ன சின்ன இடங்கள்ல சிறிய திருமண மண்டபங்களையோ கித்துக்கோட்டையோ போட்டு தேர்தல் அலுவலகம்னு சொல்லி அந்த வரக்கூடிய தொண்டர்களுக்கெல்லாம் காப்பி டீயை கொடுத்து இந்த பக்கம் கொடியை பிடிச்சிக்கிட்டு போ, இந்த பக்கம் ஓட்டு கேட்க போயிருக்காரு வேட்பாளர், நாளைக்கு இன்னும் டூர் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க தேர்தல் அலுவலகம்னு போட்டு போகிற இடங்கள்ல. மோடி படத்தை மூடி வச்சுக்குவோம். தமிழ்நாட்டினுடைய நிலைமை வேறு. மூடி வச்சது யாருன்னு நினைக்கிறிய? பாஜக காரன் ஓட்டு போட மாட்டான். அப்படி ஒரு நிலைமை இங்க இருக்கிறது. அதனால பாஜக அதிமுகவை ஆளுமை செலுத்துகிறது, கட்டாயப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றதுலாம் பாஜக யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டுன்னு சொல்றது மாதிரி அவங்களுக்கு தான் அவங்க கேடு செய்து கொடுக்குறாங்க. வலையை விரிச்சு வச்சு அதில் போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்ற மாதிரி இது தேவையில்லாத ஒரு சூனியத்தை வச்சு சொந்த காசுல சூனியம் வைக்கிறாங்க தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நிறைய நீங்கள் சொன்ன மாதிரியான குக்கிராமங்களில் கூட இன்னமும் அதிமுக ஒரு பெரிய கட்சி, அதுதான் தெரியும் புதுசாக வந்திருக்க கட்சிகளை தாண்டி. ஆனால் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறைய பேர் அதுலேருந்து பிரிஞ்சு போய் வேற வேற கட்சிகளை செய்கிறாங்க. குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் சேர்ந்ததாக இருக்கட்டும், இல்லை ஓபிஎஸ் மறுபடியும் தாய்க்கழகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இணைஞ்சதாக இருக்கட்டும். இதை எப்படி பார்க்கலாம்? திமுக மேல ஒரு விமர்சனம் வருது, அதிமுகலேருந்து வெளியில வந்தா இது சரணாலயம் மாதிரி அங்கிருந்து வரவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இது நெகட்டிவ் ஷேடை திமுக கொடுத்துருக்கா, இல்ல அதிமுகலேருந்து வெளில போறது அதிமுக இன்னும் பலவீனத்தை கொடுத்துருக்கா, உடஞ்சிருச்சு அப்படின்னு? அதிமுகவிலே ஒற்றை தலைமை அப்படின்னு ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி முன்வைத்தார்ல. எம்ஜிஆர் மறைந்த போது ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு 2 அணி உருவாச்சு. ரெட்டை புறா சேவல் சின்னங்கள்ல பூட்டிட்டான். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அப்ப எல்லாருமே ஜானகி அணியில தான் இருந்தாங்க. மிகப்பெரிய தலைவர்களா இருந்தவங்க ஆர்.எம். வீரப்பன் அதை ஆர்கனைஸ் பண்ணார் அந்த காலகட்டத்தில். ஆனா களத்துல யார் வென்றது? ஜெயலலிதா தான் வென்றாங்க. ஜெயலலிதா வென்றதற்கு பின்பு அதற்கு பல அரசியல் காரணங்கள் இருக்காது. ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை, இவங்க காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. திமுகவின் மீது அந்த கொலைப்பழி சாட்டப்பட்டது. ஒட்டுமொத்தமாக ஜெயலலிதா ஆட்சி அரியணைக்கு வருவதற்கு ராஜீவ்காந்தியினுடைய ரத்தம் பெரிய துணை செய்தது. இந்த காலகட்டத்தில் 91, 96 ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பின்பு அவரை யாரெல்லாம் விமர்சித்தார்களோ, யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ, யாரெல்லாம் அவருடைய அரசியல் செயல்பாடுகளை முடக்குவதற்கு முன்வந்தார்களோ அனைவரையுமே படிப்படியாக சேர்த்து கொண்டார். மிக ஆபாசமாக மேடைதோறும் அன்றைய காலகட்டங்களிலே பேசி வந்த காளிமுத்து போன்றவர்கள் எல்லாம் அந்த கட்சியிலே மீண்டும் இணைந்து சபாநாயகராகவே ஆனாங்க. அப்ப மாற்று கருத்து கொண்டிருக்கிறவர்கள் என்னதான் நம்ம கட்சியிலிருந்து போனவங்க என்று அனைவரையுமே தன் பக்கம் அரவணைத்துக் கொள்வதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்தை ஜெயலலிதா வழங்கினார்கள், ஏற்படுத்தி கொண்டார். அவங்களுக்கு என்ன அச்சம் இல்லைன்னா, என் தலைமையை தாண்டி எவனும் சென்று விட முடியாது என்கிற தன்னம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஏன் கலைஞர் திருச்சியில் ஒரு நேரு வளர்வதற்கு அனுமதிக்கிறாரு, ஒரு மதுரையில் ஒரு மாவட்ட செயலாளரை வளருவதற்கு அனுமதிக்கிறாரு, எதுக்கு ஒரு தங்க தென்னரசை வளர்த்து விடுறாரு அப்படின்னா, இந்த லீடர்ஷிப்லாம் என்னையை தாண்டி போகவே முடியாதுங்கிற தன்னம்பிக்கை இருக்கிற தலைவராக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அவங்க அந்தந்த மாவட்டத்தில் ஜாம்பவானா யாராவது வந்துட்டு போகிறாங்க, நல்லா வளர்ச்சி பெற்று போகிறாங்க, இப்போ என்ன பிரச்சனை நமக்கு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. எடப்பாடிக்கு பயம், நம்ம உட்கார்ந்தே இருக்கணும் சீட்டில், லேசாக அப்படி எந்திரிச்சோம்னா அந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ரயிலில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அப்படி லைட்டாக அப்படி உட்காந்துருப்பான், எந்திரிச்சு அப்படி பாத்ரூம் வரைக்கும் தான் போவேன், இன்னொரு ஆள் உட்காந்துட்டு என்ன அப்படின்னு கேட்பான், திரும்ப வர்றாள் என்ன அப்படின்பான், ஏ சீட்டு ஓ சீட்டுன்னு எழுதியிருக்கான்னு கேட்பான். இது இந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் மாதிரி அவர் பயப்படுறாரு. நம்முடைய நாற்காலியை அபகரித்து விடுவார்கள், நம் தலைமை காலியாயிரும். ஏன்னா தலைமைக்கு அவர் தகுதியின் அடிப்படையிலே வந்தவர் அல்ல, அவரா சொல்லிக்கிறாரு நான் கிளை செயலாளராக இருந்து நான் வந்தேன். உண்மை காமெடி என்னன்னா, சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக இருந்தபோது பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல தோத்து போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் ஆளுமை மிக்க தலைவர்லாம் இல்ல, குவாத்தூர்ல போட்ட குலுக்கல் சீட்டுல அவர் பேர் விழுந்துருச்சு. அதனால அவர் ஒரு பெரிய ஜனநாயகத்தின் வழியாக அப்படி மலர்ந்து வந்தவரெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. எதிர்நீச்சல் போட்டு வந்தாருங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எப்படி இந்த ஆர்.என். ரவியை சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமனமாக ஆளுநராக நியமிச்சுட்டாங்கிட்டு போனாங்களா, இவர் நியமன முதலமைச்சர். ஓபிஎஸ் மாதிரி தானே வரும். ஓபிஎஸ் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா? 3 முறை இடைக்கால முதலமைச்சர் இருந்திருக்காரு. ஜெயலலிதா மரணத்தின் போது 1 முறை, சிறைக்கு போகும்போது 2 முறை இருந்திருக்காரு. அவர் நியமன முதலமைச்சர். எடப்பாடியும் நியமன முதலமைச்சர் தானே. எல்லா எம்எல்ஏக்களும் தேர்வு செய்ததா சொல்லிக் கொள்ளலாம் வெளியே. அது செட்டிங் பண்ணது யாருன்னு உலகத்துக்கே தெரியும்ல. சசிகலாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வேண்டுமானால் சசிகலாவை எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு இன்னைக்கு மாத்தி பேசலாம். மக்களுக்கு தெரியுமே.
அவர் எப்படி அடிபணிந்தாரு, எப்படி தவழ்ந்தாரு, எப்படி வந்து குழந்தை பருவத்துக்கு போய் எப்படி அந்த பதவியை கைப்பற்றினாரு, அவர் வளர்ந்த விதம் அனைவருக்குமே தெரியுங்களா. அதனால அதிமுக தான் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஓகே, நான் அதிமுகல இருந்து அண்ணா இருந்த திமுகவுக்கு போறேன்ட்டாரு ஓபிஎஸ். அங்கிருந்து தானே எம்ஜிஆரே வந்தாரு. திமுகவுக்கு போவதுங்கிறதுல கொள்கை முரண்பாடு கிடையாதுல. பாஜக போய் சேர்றதுதான் கொள்கை முரண்பாடு. அதிமுக காரன் திமுகவுக்கு போறதுங்கிறது பழைய காலத்துலலாம் அது அப்படிதான் சொல்லுவாங்க. தாய் கழகத்திற்கு திரும்புகிறேன்னு எப்பவுமே சொல்லுவாங்க. அது காரணம் அங்கிருந்து தானே எல்லாமே. அதிமுகவே அங்கிருந்து கிளம்பி வந்த இயக்கம் தானே. அதுல பெரிய கொள்கை முரண் கிடையாது. என்னன்னா திமுக என்ன நினைக்குது, நம்ம ரொம்ப வலிமையான வெற்றியை பெற வேண்டும், 200 சீட் அடிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க உறுதியா இருக்காங்க. அதனால இப்ப வரவங்களா சேர்த்துக்கிறாங்களா? இப்போ ஒரு பயம் இருக்கா? இப்போ கிட்டத்தட்ட 21 22 கட்சிகள் வந்து கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா எதிர் விமர்சனம் என்னவா வைக்கப்படுதுன்னா, இருக்கிற பயம் பலவீனம் இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவங்க எல்லாரையும் எடுத்து போட்டுக்கிறாங்க. அதனாலதான் தேமுதிகவுக்கு இத்தனை சீட்டு கொடுக்குறாங்க, விசிகாவை இவ்வளவு இழுபறியில வச்சிருந்தாங்க, சிபிஎம்க்கு இவ்வளவு பெரிய இழுபறி நடந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். வரவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டா இப்படிதான் இருக்கும், பலவீனப்பட்டதுனாலதான் இப்படியான பயம். ஜனநாயகம் என்பது அரவணைப்பதா புறக்கணிப்பதா? அரவணைப்பது. எல்லா கட்சிகளையும் அரவணைப்பது என்பது ஜனநாயக பண்புல சேருமா? செங்கோட்டையனை நான் எட்டி உதப்பேன், ஓபிஎஸ் ஓட ஓட நான் விரட்டுவேன், சசிகலாவை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவேன், இதுல என்ன ஜனநாயக பண்பு இருக்கு? யார் பலவீனப்பட போறா? தென் மாவட்டங்களிலே ஓபிஎஸ் போய் திமுக சேர்றாருன்னா அங்க முக்குளத்தூருடைய வாக்கு வங்கியில கணிசமான வாக்கு வங்கி அவர் பிரிச்சிருவாரு அதிமுக இருந்து. சசிகலா தனிச்சு போட்டிடுறாங்கன்னா குறிப்பிடத்தக்க அவங்களுடைய சொந்த சமூகத்தினுடைய வாக்கு வங்கியாவது அதிமுகவுக்கு போக விடாம தடுத்துருவாங்க. செங்கோட்டையன் போறாருன்னா குங்கு மண்டலத்துல குறிப்பிடத்தக்க சேதாரத்தை அவர் உண்டாக்காம இருக்க மாட்டாரு. அவர் என்ன ஒரு 50 ஆண்டு கால அரசியல்வாதிக்கு வந்து எந்த பாதிப்புமே இல்லைங்க. இப்ப நீங்க ஓபிஎஸ் சுயேட்சையா போய் நின்றாரு பாஜக இதோட, நீங்க போய் பலாப்பழ சின்னத்துல நின்றாரு, தாமரையில நிக்க சொன்னாங்க முடியாதுன்றாரு, போய் நின்றாரு. பன்னீர்செல்வத்தை வந்து ஒரு வேட்பாளர்களா போட்டாங்க அந்த இடத்துல குழப்பத்தை விளைவிப்பது. பல பேரை வேட்புமனு தாக்கல் பண்ண வச்சாங்க. பன்னீர்செல்வங்கிற பேர்லயே ஒரு 10 பேர் தாக்கல் பண்ணிட்டான். ஆனா அதை கடந்து ஒரு 3,42,000 வாக்குகள் பெற்றார் அவர். அப்ப 3 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளே அவர் எப்படி பெற முடிந்தது? அவருக்குன்னு ஒரு எல்லா காசுன்னு இவங்க சொல்றாங்க அதிமுகல. அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல அவரால் எப்படி அதை வந்து சாதிக்க முடிந்தது? கரெக்ட். அப்ப சமூகத்தினுடைய வாக்கு வங்கி என்பது அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா நான் தென் மாவட்டத்துக்காரன், நான் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன். எனக்கு தெரியும் எங்க மாவட்டத்துக்குள்ளதான் பசும்பொன்னுடைய நினைவிடமே இருக்கு. அங்க குருபூச்சைக்கு எப்படி கூட்டம் போவாங்கிறத நான் கண்களெல்லாம் பல முறை வந்து என் குழந்தை பருவத்துல இருந்து நான் பல வருடங்களா பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்க ஊர் பக்கம்லாம் என்ன பேசுவாங்க, நான் அதிமுக முக்குளத்தூர் கட்சின்னு தான் சொல்லுவாங்க. அந்த தாக்கத்தை அவர்கள் அங்கே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. தேவருக்கு வந்து தங்க கலசம் வைக்கிறோம்லாம் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை போய் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பண்ணிடுவாரா? இவர் பெரிய ஆளுமை அவரு? அது கிடையாது. அதனால இவருக்கு வந்து இவர் தனித்துவமாக நின்று இன்னைக்கு திமுகவோட முரண்படுகிறவர்களை எல்லாம் தன் கூட்டணிக்கு வரவழைக்கக்கூடிய ஆற்றலோட இருந்திருந்தானா வந்திருப்பாங்கல்ல. விசிக முரண்பாடோ அல்லது வேறு கட்சிகள் முரண்பாடோ ஏற்படும் போதெல்லாம் கடந்த காலங்களில் அதிமுக தான் போவாங்க. திமுக வந்து எனக்கு சீட்டு தரல அப்படின்னா கிளம்பி போறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. இப்போ போறதுக்கு இடம் இல்லையே. அந்த நிலையை நோக்கி நகர்த்துகிறார்கள். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து நாம் தமிழர் கட்சியை நம்ம வந்து விடுத்துட்டு பேச முடியாது. ஏன்னா அவர் தான் முன்னாடி வரைக்குமே 3 முனை போட்டி அப்படிங்கும் போது அவர் இருந்தார். இப்போ அவருடைய செயல்பாடு இப்போ திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு, நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் தேர்தலில், இந்த தேர்தலில் வெற்றி பெற்றேன் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாரு. அவரும் குறிப்பிட்ட இடத்துல வந்து அதிமுக ஒரு பெரிய பொருட்டா பார்க்காம திமுக மேலே தான் வந்து விமர்சனங்கள் வைக்கிறாரு. இந்த திராவிட மண் அப்படின்றதுல அவர் ஏற்றுக்க விருப்பப்படாத ஒரு ஆளாக இருக்கார். இப்போ அவருடைய செயல்பாடு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. அவருக்கு ஒரு செட் ஆஃப் குரூப் ஒரு கட்சி ஆதரவு இருக்கு. ஆனாலும் அவரால் தேர்தல்களில் எந்த பெரிய தாக்கத்தையும் பெருசா ஏற்படுத்த முடியல. இப்ப அவரோட இந்த தேர்தல் பயணம் எப்படி இருக்கும் இந்த தேர்தல்ல? ஏன்னா தேர்தல்ல 2 பேர் அழிவு சக்தி. ஓகே. ஓட்டுகளை சிதறடிப்பது, பிரிப்பது, வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பறிப்பது அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் தாவேக்காவும் நாம் தமிழர் கட்சியும் இருக்கும். ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் 5000 ஓட்டு 10,000 ஓட்டு அப்படி பிரிச்சு தன் பக்கம் வந்து மாத்துறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. சீமானை பொறுத்தவரையில அவர் நம்பகத்தன்மை அற்றவர் அப்படிங்கிற இடத்தை நோக்கி அவர் நகர்ந்துட்டார். ரொம்ப நாளாயிடுச்சு அப்படி. அவரை யாருமே நம்பல. 15 வருடங்கள் முடிஞ்சிருச்சு அந்த கட்சி தொடங்கி. 16 வருடம் நடக்குது. இன்னும் அவரால் சட்டமன்றத்துக்குள்ள போக முடியல. ஒரு கட்சி தலைவரே தோற்றுதான் போறாரு திருப்பி. அதனால அவர் வந்து மேடையில வந்து சவால் விடக்கூடிய, வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறுக்கான ஒரு தலைவராக இருக்க முடியுமே தவிர அவரால் கள அரசியல் எதுவுமே. அவருடைய தேர்தல் அறிக்கையே ரொம்ப காமெடியா இருக்கு.
அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டுக்குள்ள ஓடுற ரயிலுக்கு பூரா வந்து தமிழ்நாடு அரசே தான் பொறுப்பேற்றுக் கொள்ளணும், எங்கிட்ட கொடுத்துருக்கேங்கிறாரு. சாத்தியப்படாத ஒரு அப்ப நெய்தல் படை அமைப்பேங்கிறாரு. ம், ம், நீங்க வந்து இந்திய கப்பற்படை தான் வந்து கடலோர காவலாக அவங்க நிக்கிறாங்க. இவர் சொல்றாரு, நான் தான் அதை நடத்துவேன் அப்படிங்கிறாரு. ம், ம், அப்புறம் 5 தலைநகரம்ங்கிறாரு. ம், அதுல மெய்யியல் தலைநகரம்ங்கிறாரு கன்னியாகுமரியா. ம். என்னடா மெய்யியல்னு கேட்டேன். மெய்யியல்னா ஆன்மீகம் தான் அர்த்தம். ம், ம், அதுக்கு எதுக்கு தலைநகரம்? அவனுக்கு பிடிச்ச இடத்துக்கு கோயிலுக்கு அவன் போயிட்டு போறேன். ம், இவராட்டுக்கு சம்பந்தம் இல்லாம எதையோ சொல்றாரு. ம், நடைமுறைக்கு சாத்தியம் இருக்கா? 75% வரியை வந்து மாநில அரசு வச்சுக்கிறோமா, 25% மத்திய அரசு கொடுக்குமா? ம். நம்ம கட்டின ஜிஎஸ்டியை திருப்பி தர மாட்டேங்கிறான். ஆமா. இதெல்லாம் அரசியல் சாசனத்திலே திருத்தம் செய்து வர வேண்டிய மாற்றம் அது. இவர் அகில இந்திய கட்சியும் கிடையாது, ம். செல்வாக்கு பெற்றவரும் கிடையாது. ம். இந்தியாவை இந்துத்துவ நாடாக்குவோம்னு அவன் சவால் விட்டால் கூட அரசியல் சாசனத்தை கை வைக்க முடியாத இடத்துல தான் அவன் இருக்கான் அப்பயும். ம், அப்ப அவர்கள் அவ்வளவு பெரிய மிருக பலத்தோட ஆட்சி நடத்தக்கூடியவர்களே கூட அரசியல் சாசனத்திற்குள்ள அவங்களால கை வைக்க முடியல. ம், இவர் அங்கு திருத்தம் செய்யாமல் இதெல்லாம் சாத்தியப்படாது. ம், அதனால இவருக்கு என்னன்னா, உண்மையிலேயே இந்திய தேசியத்துக்கு எதிரானதான் தமிழ் தேசியம். ம், இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு தமிழ் தேசியம்னா அதுக்கு பேர் மாநில சுயாட்சி. ம், இந்த மாநில சுயாட்சிங்கிறத வந்து இவர் கொஞ்சம் அந்த வார்த்தையை மாற்றி தன்னாட்சிங்கிறாரு. தன்னாட்சி பெற்ற மாநிலங்கிறாரு. ம், வார்த்தையை தான் மாத்துறாரு. ம், குடிப்பெருமையும் கௌரவ கொலையை வந்து ம். குடிப்பெருமை கொலையும் ம், வார்த்தையை மாத்திட்டா ஜம்பம் ஒன்று தானே. அதனால கனவு திட்டங்களாக இருக்கே தவிர, ம், இப்போ நீங்க சினிமா டைரக்டர் என்ன பண்ணுவான், ஒரு பாட்டு காட்சிக்கு 5 லொக்கேஷன் ரெடி பண்ணுவான். ம். அது மாதிரி 5 தலைநகரம். ஒரு சினிமால இருந்து வந்திருக்கிறாருல்ல டைரக்டர்ல, அவர் ஓகே. 5 லொக்கேஷன் சொல்றாரு. ம். இப்போ நீங்கள் சாதாரணமாக கிராமப்புறங்களில் கிராமத்தில் விஓ இருப்பார். அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு ம். ஆரையை தேடி பக்கத்து டவுனுக்கு போயிட்டு ம். அதுக்கும் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு டவுனில் போய் தான் தாலுகா ஆஃபீஸில் கையெழுத்து 3 கையெழுத்து வாங்கினா தான் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ்லாம் செல்லுபடி ஆகும். ம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு தலைநகரத்துக்கும் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து தலைநகரத்தில் எல்லா அலுவலகமும் இருக்கும்போது ஒரு உத்தரவு போட்டால் இங்கேயே வேலை முடிஞ்சிடும். ம். அப்போ அவர் என்ன செய்யணும், ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துக்குன்னா தொழில்துறை அமைச்சரை இங்கே பார்க்கணும். ம். தொழில் தலைநகரம் வந்து கோயம்புத்தூர்னு வச்சுக்கோங்க, கோயம்புத்தூருக்கு வேற ஒரு ஆளை பார்க்கணும். இது எப்படி இதெல்லாம் நடைமுறைக்கு எவ்வளவு சிரமமானது. ஆமா, ஆமா. சம்பந்தம் இல்லாம சொல்றாரு பண்பாட்டு தலைநகரம் அப்படிங்கிறாரு. ம், அதெல்லாம் வந்து நம்ம டயலாக்கா பேசுறது வேற, நிர்வாகம் என்பது வேற. ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலேயே திருச்சியை தலைநகராக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்தது. ம், ம், அது நடைமுறைப்படுத்த முடியல எம்ஜிஆராலேயே. ம். கலைஞர் காலத்துல கூட துணை நகரம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த 2001 காலகட்டங்களில் முயற்சி செஞ்சாங்க. 2006ன்னு நினைக்கிறேன், 2006 2011 காலகட்டங்களில் முயற்சி செஞ்சாங்க. அது சுற்றி இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்படும். இப்போ இப்படி பரந்தூருக்கு சொல்கிறாங்க, ஆமா. ஏரி காலி ஆயிரும், வயல் காலி ஆயிரும். அதே பிரச்சனைகளை வந்து அன்னைக்கு வந்து ராமதாஸ் வந்து மிகப்பெரிய அளவில் கடுமையாக வந்து குரல் கொடுத்தாரு. ம். அதன் விளைவாக ம். அந்த துணை நகர திட்டம் கைவிடப்பட்டது. ம். அதனால இதெல்லாம் பேசுவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அவர் ஆட்சிக்கு வரப்போறது இல்லைங்கிறதுனாலயே ம். அதிரடியாக எதை வேணாலும் சொல்லலாம். ம். நான் வீட்டுக்கு வீடு தாய் மாமன் சீர் கொடுப்பேன்னு சொன்னார்ல விஜய். 1000 ரூபா கொடுக்குறதுக்கே அரசாங்கம் வெளியே பிதுங்குது. ம், வீட்டுக்கு வீடு தாய் மாமன் சீர் கொடுக்குறது. இன்னொன்று, அது வரதட்சணையின் ஒரு பகுதி. ம், பெண்களை வந்து அடிமையாக வைத்திருப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதுல தான் முக்கியமானது நகை சீரலாம். ஆமா. அவளுக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்டது, கல்வி மறுக்கப்பட்டது, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது, பெண்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்பட்ட காலகட்டங்களில் தான் நீ சொத்துக்கு பங்கு கேட்டு வந்துடாத, புருஷன் வீட்டுக்கு போகும்போது சீர் கொடுக்குறேன் நான், அதோட தொலைஞ்சு போயிருந்த பக்கம் வராத வந்தா விருந்தாளியா வான்னு சொல்றதுக்கு தான் ஜீரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ம். இதெல்லாம் வரதட்சணையின் ஒரு பகுதி, பெண்ணடிமைத்தனத்தின் ஒரு பகுதி. இன்னைக்கு பெண் வந்து அவளுக்கு வேண்டப்பட்டதை அவளே வாங்கிக்கிடுவாள்ல. சீருங்கிறது என்ன? இப்போ நீங்கள் நினைக்கிற நகையை உங்களால் வாங்க முடியாதுங்கிறது தான் ஒருத்தர் வாங்கி கொடுக்கணும். ஆமா, ஆமா. நீங்கள் சுய சம்பாத்தியம் இல்லைன்னா தான் வீட்டுக்கார்ட்ட வந்து எங்க ஒரு சேலை வாங்கி கொடுங்க அப்படி கேட்கணும். இன்னைக்கு வேலைக்கு போகிற பெண்ணு ஐடியில் வேலை செய்கிற 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற புருஷன் 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு இவ ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கா. ம். காலம் மாறிக்கிட்டு இருக்கு. தாய் மாமன் சீரு கொண்டு போகணும். இன்னும் திருப்பாச்சி பட ஷூட்டிங்லேருந்து ஒரு வெளியே வரல. இது மாதிரி கற்பனை திட்டங்கள், கனவு திட்டங்களை, பிற்போக்கு அம்சங்களை பேசுகிறாங்க அவங்கெல்லாம். ஓகே, ஓகே சார். பொறுத்து இருந்தால் பார்ப்போம் மக்கள் தீர்ப்பு என்ன வருதுன்றதை தேர்தல் வந்ததுக்கு அப்புறமா தான் பார்க்க முடியும். உங்களுடைய நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.